ஒரு பொண்ணு இந்த சொசைட்டியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சொசைட்டி அந்த பொண்ணை என்ன சொல்லணும் தெரியுமா? ஆட்டிடியூட் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து திமிர் பிடிச்சவ, அடங்காபுராடி, மற்றவங்க சொல் பேச்சை கேட்காதவ, அந்த மாதிரி நிறையா மீனிங் வச்சுருக்காங்கன்னு இந்த சொசைட்டி, அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? அது வந்து ஆட்டிடியூட் இல்லைங்க. அது வந்து அந்த பொண்ணோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது வந்து சுயமரியாதை. இந்த சொசைட்டிக்கு என்னதான் வேணும்னு தெரியுமா? ஒரு பொண்ணுனாலே சைலண்ட்டாக இருக்கணும், எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எது நடந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும், அப்படி தான் சொசைட்டி எதிர்பார்க்குது. ஆனால் ஒரு பொண்ணு இது எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் உடனே வந்து திமிர் பிடிச்ச பொண்ணு, நம்ம சொல்கிறத கேட்காது, சொல் பேச்சு கேட்காதுன்னு நம்ம மேலேயே ஒரு டேக் குத்திடுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, தன்னோட ஃபீலிங்ஸை சொல்கிறது கூட தப்பா? ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பா? தப்பு நடந்தால் நோன்னு சொல்கிறது தப்பா? இதெல்லாம் ஆட்டிடியூடுனா அப்போது அந்த ஆட்டிடியூடு நமக்கு தேவைதாங்க. முன்னாடி நானும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன், எல்லாருக்கும் பிடிக்கும்னு ட்ரை பண்ணினேன், எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணினேன். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? யாரும் என்னோடய வேல்யூவை புரிஞ்சுக்கல, யாருமே நம்மளோட ஃபீலிங்ஸை சீரியஸாக எடுக்கலை. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நாம் நம்மளை வேல்யூ பண்ண ஆரம்பித்தாதான் மற்றவங்க நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க, யாரும் நம்மளை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் மாறி இருக்கேன். யாராவது ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரிட்டனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், ஆனால் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா சைலண்ட்டாக அவங்கக்கிட்ட இருந்து விலகிடுவேன். இது ஆட்டிடியூட் இல்லைங்க, இது எனக்கு என்ன முக்கியம்னு தெரிஞ்ச லைஃப். ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவ்வளோதான் பயம், அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து பயம். அதாவது என்னென்னா, அவங்கள வந்து அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்கள நம்ம யூசேஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம மேலே வந்து ஆட்டிடியூடுன்னு சொல்லி நம்மளை வந்து வீக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த சொசைட்டி. ஆனால் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவளுக்கு தெரியும் யார் வேணும் யார் வேணாம், அவளுக்கு தெரியும் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது, யாரை ரிஜெக்ட் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும், என்ன விடக்கூடாது, எதை வந்து பிடிச்சி வச்சுக்கணும்னு. அதுதான் வந்து ரியல் பவர். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு போல்டாக பேசினா ஸ்ட்ராங்காக நின்றான ஆட்டிடியூடுன்னு சொல்லாதீங்க, அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக பாருங்கள். பிகாஸ் அவள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பின்னாடி, அதாவது வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜ் அந்த பொண்ணு வந்திருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, அதாவது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பின்னாடி அவங்களோட ரியல் லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் இருக்கும், ரொம்ப கண்ணீர் விட்டுருப்பாங்க, ரொம்ப டீப் பெயின் இருக்கும், மனசில் நிறையா வலி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த எல்லாத்தையும் கடந்து தான் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை ஆட்டிடியூடுன்னு பார்க்குறத விட அந்த அதை வந்து ஸ்ட்ரென்த்தாக பார்த்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் எனக்கு வேணும்னா, உங்களுக்கு எல்லோரும் வேணும்னா என்னோடய கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.